வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். போதும். முதலாவது இடத்துல நாம் வாசிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்மை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். ஈவாய் நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நாம் இன்றைக்கு சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிறோம். ஆனால் அநேகருக்குள்ளே ஆண்டவர் தான் நம்மை தெரிந்தெடுத்தார் என்கிற எண்ணம் ஒருவேளை குறைந்து போயிருக்கலாம், இல்லை இல்லாமலே போயிருக்கலாம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் எனக்குள்ளே போட்ட ஒரு பாரம், அநேகர் நான் தான் அவர்களை தெரிந்து கொண்டேன் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். நான் தான் அவர்களை தெரிந்து கொண்டேன் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஏதோ வேற மதத்தை விட்டு ஏற்றுக்கொண்டு வந்துட்டோம், இல்ல முதல்ல வேற ஏதோ பண்ணிட்டு இருந்தோம், இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்துட்டோம், நம்ம தான் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கோம்னு நம்ம நினைக்கிறோம். நான் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நியூ இங்கிலாந்து என்று ஒரு தேசம் உண்டு. அதிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஜார்ஜ் தாமஸ் என்கிற ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்படி வேலைக்கு வந்தார். ஒரு காலியான ஒரு பறவைகளின் கூண்டை கையில பிடித்துக் கொண்டு அவர் தீப்பெட்டில ஏறி வந்தார். அந்த பறவை கூடு இரும்பு கூடு, அது துரு பிடித்திருந்தது, அதனுடைய கம்பிகள் வளைந்திருந்தது, பழையதாய் இருந்தது. இந்த கூட்டிற்குள்ளே பறவைகள் இல்லை. ஆனால் அந்த கூட்டை எடுத்துக்கொண்டு இந்த பிரசங்கியார், இந்த பாஸ்டர் புல்பிட்டுக்கு வந்தார். இந்த கூட்டை இந்த புல்பிட்டின் மீது வைத்தார். சபையில யாருக்கும் ஒன்று விளங்கவில்லை. அவர்கள் அந்த கூட்டை பார்க்கிறார்கள், பாஸ்டருடைய முகத்தை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு என்னவென்று புரியவில்லை. பாஸ்டர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அவர் சொன்னார், நீங்கள் ஏன் என்னை இப்படி வித்தியாசமாய் பார்க்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். பறவைகளெல்லாம் ஒரு கூண்டை ஏன் இந்த மனிதன் தூக்கி கொண்டு வந்து அதை பின்புட்டில் வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறீர்கள். இதற்கு பின்னால் ஒரு கதை உண்டு. நேற்று நான் கடை வீதியிலே நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு சின்ன பையன் 10-15 வயது இருக்கும். அவன் 3 பறவைகளை பிடித்து, காட்டு பறவைகளை பிடித்து அவர்களை கூண்டுக்குள்ளே போட்டு அவன் சந்தோஷமாய் நடந்து வந்து கொண்டிருந்தான். நான் அவனை பார்த்து கேட்டேன், இந்த பறவைகளை எங்கே பிடித்தாய்? இந்த பறவைகளை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய்? இந்த சிறுவன் சொன்னான், நான் இந்த பறவைகளை வைத்து விளையாட போகிறேன். எப்படி நீ விளையாடுவாய்? அதனுடைய திரைகளை ஒழித்து பார்ப்பேன், அதனுடைய திரைகளை தீட்டி எறிவேன், அது துடிக்கிறதை பார்த்து சந்தோஷப்படுவேன். அதற்கு பின்பு நீ என்ன செய்வாய்? என்னுடைய வீட்டிலே ஒரு பூனை இருக்கிறது, அந்த பூனைக்கு பறவைகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால அவைகளுக்கு இந்த பறவைகளை சாப்பிட கொடுத்து விடுவேன். இந்த பாஸ்டருடைய இருதயம் உருகினது. அவரது சிறுவனை பார்த்து கேட்டார், நான் எத்தனை பணம் கொடுத்தால் இந்த பறவைகளை நீ எனக்கு தருவார்? இந்த சிறுவன் இந்த பாஸ்டரை ஏற இறங்க பார்த்தான். இந்த பறவை அழகாய் கூட கத்தாது, இந்த பறவை அழகாக கூட இல்லை, இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, இதையா பணம் கொடுத்து வாங்க போகிறீர்கள்? பாஸ்டர் மறுபடியும் கேட்டார், என்ன விலை சொல்லு? சொன்னான்,
$10 தருவீர்களானால் நான் இந்த 3 பானையும் உங்களுக்கு கொடுத்து விடுவேன். அவர் சத்தம் இல்லாமல் தன்னுடைய பர்ஸை எடுத்தார், $10 கையிலே கொடுத்தார். இந்த 3 பறவைகளையும் வாங்கி கொண்டு வந்தார். ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்தார். இந்த கூட்டின் கதவை மெதுவாய் திறந்து இந்த 3 பறவைகளையும் அவர் பார்க்க விட்டார். அடுத்த நாள் காலையிலே அந்த கூண்டை எடுத்துக்கொண்டுதான் இந்த பாஸ்டர் சபைக்கு கொண்டு வந்திருந்தார். ஒரு சின்ன பிரசங்கம் மட்டும் அந்த நாளிலே செய்தார். இப்படிதான் ஒரு நாள் சாத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்தது என்று சொன்னார். இந்த முழு உலகமும் என்னுடைய கையில இருக்கிறது, எல்லா ஜனங்களையும் நான் ஏமாற்றி விட்டேன், அவர்களை என்னிடத்திலே நான் வைத்திருக்கிறேன். இயேசு கேட்டாராம், இவர்களை நீ என்ன செய்ய போகிறாய்? நான் இவர்களை வைத்து விளையாட போகிறேன். என்ன விளையாட போகிறாய்? நான் அவருக்குள் பிரிவினையை அனுப்பி பார்ப்பேன், சண்டையை அனுப்பி பார்ப்பேன், பாம் தயாரிக்கிறதை சொல்லிக் கொடுப்பேன். அதனால நிறைய பேர் சாவாங்க. வியாதிகளை உண்டாக்கி இவர்களை வேதனைப்பட்டு பார்ப்பேன். டைவர்ஸை இவர்களுக்குள்ள அனுப்புவேன். கணவன் மனைவியை பிரித்து விடுவேன். குடும்பத்தில சண்டை உண்டாக்குவேன். பொய்களை சொல்லுவேன். நான் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பேன். இயேசு கேட்டார், அதற்கு பின்பு நீ இவர்களை என்ன செய்வாய்? நான் இவர்களை கொண்டு விடுவேன். ஒருவனையும் வைக்க மாட்டேன், நான் கொண்டு விடுவேன். இயேசு கேட்டார், இவர்களை விடுவிக்க வேண்டுமானால் உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சாத்தான் பார்த்து சொன்னான், இவர்களையா நீ தெரிந்து கொள்ள போய்? இவங்க அழகாவும் இல்ல. நிறைய பேர் கண்ணாடியும் ஓட்ட பாட்டு இல்லை, அதெல்லாம் அழகு நினைச்சிட்டு இருக்கோம். சாத்தான் சொல்றான், இவங்க அழகாவும் இல்ல, இவனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இவளுக்கு பாட தெரியாது, இவங்க கையில வேதம் கொடுத்தாலும் டெய்லி வேதம் கூட வாசிக்க மாட்டாங்க, ஊழியம் செய்ய சொன்னா ஊழியம் செய்ய மாட்டாங்க, இவனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை, அதனால இவங்களை போய் நீ வேலை கொடுத்து வாங்குறீங்களா? ஏசு மறுபடியும் கேட்டார், என்ன விலை வேண்டும்? இந்த சின்ன பையன் பாஸ்தை பார்த்து சொன்னதை போல சாத்தான் இயேசுவை பார்த்து சொன்னானாம், உன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை எனக்கு வேண்டும், உன்னுடைய ஜீவன் சிலுவையிலே பறிபோக வேண்டும், அப்பொழுது நான் இவர்களை உனக்கு தந்துவிடுவேன். இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொண்டார். அழகில்லாத நமக்காக ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார். பிரயோஜனம் இல்லாத நமக்காக ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார். அந்த கிரயத்தை சிலுவையிலே செலுத்தினார். அப்படி நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அநேகர் அந்த வேதனையின் உச்சத்தை அறிந்து கொள்ளாமல், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ளாமல் ஏதோ வருகிறோம் போகிறோம் என்று ஒருவேளை இருந்தால் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் ஒரு விலை கிரயத்தை செலுத்தி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இலவசமாய் ஆண்டவருக்கு நாம் கிடைத்து விடவில்லை. தன்னுடைய ஜீவனை அவர் தர வேண்டி இருந்தது, தன்னுடைய ரத்தத்தை அவர் சிந்த வேண்டி இருந்தது, வேதனைப்பட வேண்டி இருந்தது. பரவாயில்லை என்று சகித்து நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுது ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார்? எல்லாரும் சொல்லுவோம், 1996 ஆண்டு தெரிந்து கொண்டார், 2004 ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்று. வேதம் என்ன சொல்கிறது வாசிப்போம். எபேசியர் 1 அதிகாரம் 4வது வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே.
அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆங்கிலத்தில் அழகாய் சொல்லி இருக்கிறது, even before the foundations of the earth are made. உலக தோற்றத்திற்கு முன்பாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் வேதம் சொல்கிறது உண்மை. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை என்னையும் பெயர் சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். சொல்லும் போது ஒரு உண்மை சம்பவம் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. ஆப்பிரிக்காவில ஹெலன் என்று ஒரு மிஷனரி இருந்தார்கள். சென்ட்ரல் ஆப்பிரிக்காவில. ஆப்பிரிக்க தேசத்தை குறித்து ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். இந்தியாவின் வட இந்திய பகுதிகளை விட கடினமான இடங்களிலே அங்கே ஊழியம் செய்ய வேண்டியிருக்கும். கேனிபல் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆப்பிரிக்காவிலே அதிகம். அதாவது மனிதனை சமைத்து சாப்பிடுகிறவர்கள். ஆடு மாடு குதிரை அல்ல, மனிதனை கொன்று அப்படியே தீயிலே காட்டி அப்படியே அவருடைய ஒவ்வொரு அவயவமாக தீர்த்து சாப்பிடுகிறவர்கள் கேனிபல்ஸ் என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்கிறவர்கள் ஆப்பிரிக்காவிலே. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஹெலன் என்று ஒரு மிஷனரி இருந்தார்கள். அங்கே எந்த மருத்துவ வசதியும் கிடையாது. அநேக தாய்மார்கள் குழந்தைகளை பெறும்போதே இறந்து விடுவதுண்டு. குழந்தைகளையும் பாதுகாக்க வசதிகள் கிடையாது. அதனால் பிறந்து ஒரு வருடத்திற்குள்ளாக ஒரு மாதத்திற்குள்ளாக மறித்து போகிற குழந்தைகள் ஏராளம். அதுல அப்படி ஒரு பிரசவத்தை அந்த அம்மா பார்த்தார்கள். இந்த தாய் மறித்து விட்டாள். இந்த குழந்தை குறை பிரசவத்திலே பிறந்ததுனாலே அதற்கு சூடு தேவைப்பட்டது. இப்ப நமக்கு இன்குபேட்டர் என்று சொல்லுவார்கள், அது இருக்கு. அந்த இடங்களிலே எந்த வசதியும் கிடையாது. குறை பிரசவத்திலே பிறந்த ஒரு குழந்தை பக்கத்திலே கிடக்கிறது. அவருடைய அக்கா ஒரு 2 வயது மகள் கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கிறாள். என்னுடைய அம்மா மறித்து விட்டார் என்று. அந்த குழந்தைக்கு சூடு கொடுப்பதற்காக என்ன செய்வார்கள்? ஒரு ரப்பர் வாட்டர் பாட்டில்ல சுடுத நீரை நிரப்பி அதை ஒரு வைக்கோல் தொட்டியிலே போட்டு இந்த வாட்டர் பாட்டிலை கூட வைப்பார்கள். ஏனென்றால் இந்த வாட்டர் பாட்டில இருக்கிற அந்த சூடு இந்த குழந்தையை பாதுகாக்கும் என்று சொல்லி. அப்படி அந்த வாட்டர் பாட்டிலை தண்ணீர் நிரப்பும் போது இருந்த ஒரே ஒரு வாட்டர் பாட்டிலும் உடைந்து விட்டது. இந்த குழந்தையை காப்பாற்ற வழி தெரியவில்லை. இந்த குழந்தை அழுது கதறிக் கொண்டிருக்கிறது. எப்படியோ அந்த இரவு சமாளித்தார்கள். அடுத்த நாள் காலையிலே வழக்கமாய் நடக்கும் ஜெப கூட்டத்திலே அங்கே ஒரு அனாதை பள்ளி நடத்தி கொண்டிருந்தார்கள். அங்கே இருந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் கூடியிருந்தார்கள். ஜெபிக்கிற பிரேயர் பாயிண்ட் சொல்லும் போது சொல்லியிருக்காங்க, நேற்றைய தினத்திலே இப்படி ஒரு அம்மா பிரசவிக்கும் போது இறந்து விட்டார்கள். குறை பிரசவத்திலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அதை பாதுகாக்க நம்மிடத்திலே இப்படி ஒரு வாட்டர் பாட்டில் கூட இல்லை. 2 வயது ஒரு குழந்தை, அதுவும் அம்மாவை இழந்து அழுது கொண்டிருக்கிறது. இதற்காக யாராவது ஜெபியுங்கள் என்று சொல்லி ஒரு 10 வயது மகள் கண்களை மூடி சின்சியராய் ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஒரு மாயமற்ற விசுவாசத்திலே அந்த மகள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். அந்த மகள் சொன்னா, ஜெபித்தாளா, ஏசப்பா இந்த குழந்தையை பாதுகாக்க நீ ஒரு வாட்டர் பாட்டிலை தர வேண்டும். நாளைக்கு கொடுத்தால்தான் எங்களால முடியாது, அதுக்குள்ள அந்த குழந்தை செத்து போயிடும். அதனால இன்னைக்கே அந்த வாட்டர் பாட்டிலை நீங்க தரணும். அவளுக்கு அக்கா ஒருத்தி இருக்கா, அவளுக்கு 2 வயசு, அவளும் அழுதுட்டு இருக்கா. அதனால நீர் அவளை நேசிக்கிறீர் என்று சொல்லும் விதமாக அவளுக்கு ஒரு பொம்மையும் நீர் தர வேண்டும் என்று அந்த 10 வயது குழந்தை ஜெபித்தது. இந்த மிஷனரிக்கு மனதிலே ஒரு கேள்வி, இப்படி ஜெபிக்கிறார்களே, நான் சொந்த தேசத்தை விட்டு ஆப்பிரிக்காவுக்கு வந்து 4 வருடங்கள் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் என்னுடைய நாட்டிலிருந்து ஒரு பார்சலும் வந்ததில்லை.
ஆப்பிரிக்காவிலே இப்படிப்பட்ட வாட்டர் பாட்டில் கிடைக்காது. இந்த வாட்டர் பாட்டில் சுடுதண்ணியை வைக்கிற ஒரு வாட்டர் பாட்டில். ஆப்பிரிக்காவிலே வெயில் சுட்டெரிக்கும். பூமியின் மத்திய ரேகை பக்கத்திலே இருக்கிறது, ஈக்குவேட்டர் பக்கத்திலே இருக்கிறது. அதனால யாரும் அங்க சுடுதண்ணி நிரப்புவதற்கு பாட்டில் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதனால அவருடைய சொந்த நாட்டிலிருந்து யாரும் வாட்டர் பாட்டில் கண்டிப்பா அனுப்ப மாட்டாங்க. 4 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் எனக்கு ஒரு பாட்டில் வந்ததில்லை. ஆனா இந்த மகள் இப்படி தெரிவிக்கிறாளே என்று இவர்களுக்குள்ளே ஒரு சந்தேகம். நினைச்சாங்க, சுவாசித்தா ஆண்டவர் செய்வாரு, ஆனாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. இப்படி அவர்கள் யோசித்து விட்டு போய்விட்டார்கள். மத்தியானத்துல ஒரு கார் வந்து நின்றது. 20 அடி பெட்டியிலே ஒரு பார்சல் வந்தது. இவர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. இந்த பார்சலை இவர்கள் தனியாக பிரிக்க முடியாது. அதனால காலையில ஜெபித்த அந்த அனாதை பிள்ளைகளை கூப்பிட்டே அந்த பார்சலை பிரித்தார்கள். அதுல நிறைய பொருட்கள் இருந்தது, ட்ரெஸ் இருந்தது, பேஷண்ட்ஸுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பொருட்கள் இருந்தது, எல்லாம் இருந்தது. இவர்கள் இன்னும் தடவி பார்க்கும் போது இவர்கள் ஆச்சரியப்படும் விதமாய் அவர்கள் கேட்ட அதே வாட்டர் பாட்டில் அந்த பார்சலுக்குள்ளே இருந்தது. அதை இவர்கள் எடுத்து பார்த்த உடனே அந்த 10 வயது பெண் ஜெபித்தாளை அவள் கூட்டத்திலிருந்து ஓடி வந்தாள். ஆண்டவர் வாட்டர் பாட்டிலை கொடுத்தால் நிச்சயமாய் அதிலே ஒரு பொம்மையும் இருக்கும் என்று பெட்டிக்குள்ளே குளித்தால் தேடினால் ஒரு பொம்மை இருந்தது. அதையும் எடுத்தாள். 5 மாதங்களுக்கு முன்பாய் அந்த பெட்டி அந்த நாட்டிலே பார்சல் செய்யப்பட்டது. ஏன்னா ஏரோப்ளேன்ல கொண்டு வர முடியாது, கப்பல்ல தான் வரணும். 5 மாதங்களுக்கு முன்பாக அந்த பெட்டி பார்சல் செய்யப்பட்டது. அந்த சபையில இருக்கிற அந்த சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு ஆண்டவர் சொன்னாராம், இந்த வாட்டர் பாட்டில் அந்த பெட்டிக்குள்ள போடு. கேட்டாங்களா, ஆப்பிரிக்கால இருக்காங்களே வாட்டர் பாட்டில் வாங்கி போடு, புது வாட்டர் பாட்டில் வாங்கி அதில் போடு. ஆண்டவருக்கு கீழ்படித்து அந்த வாட்டர் பாட்டில் எதிரே போட்டாங்க. ஒரு 5 வயது சிறுமி ஓடி வந்து, ஆண்டவர் எனக்கு இந்த பொம்மையை இதில் போட சொல்லுகிறார், நான் இந்த பொம்மையை போடுகிறேன் என்று அந்த பொம்மையும் அதிலே போட்டிருந்தார்கள் 5 மாதங்களுக்கு முன்பு. 5 மாதத்திற்கு பின்பு 10 வயது மகள் இப்படி ஒரு ஜெபம் செய்வாள். இந்த ஜெபத்தை நான் கேட்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஜெபத்தை செய்வதற்கு 5 மாதங்களுக்கு முன்பாகவே அதை ஆயத்தப்படுத்தி விட்டார். அதனால உலக தோன்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்னை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் கேட்டீங்கன்னா இதுதான் பதில். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 65:24 வசனம் வாசிங்க. கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். யாரோ ஒருவர் ஆண்டவரிடத்திலே ஒரு வாக்குத்தத்தம் வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த வசனத்தை உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். மறுபடியும் வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். ஆமென். முதலாவது சொன்னேன், நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இலவசமாய் நாம் அவருக்கு கிடைத்து விடவில்லை. அவருடைய ரத்தத்தை சிந்தினார், பாடுபட்டார், அவருடைய ஜீவனை கொடுத்தார், நம்மை தெரிந்து கொண்டார். எப்பொழுது தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து, அவன் வரமாட்டான் சர்ச்சுக்கு, அவன்லாம் ஆண்டவரே நேரில் வந்தாலும் ரட்சிக்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. நம்ம அநேகர் சொல்றோம், அவனெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவனுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி பிரயோஜனமே இல்லை.
அவெல்லாம் வரமாட்டான். ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை அழைத்திருக்கிறார். வர வேண்டிய காலத்துல நிச்சயமாய் வருவார்கள். நம்முடைய அவிசுவாசத்தினால அவங்க தலைமையிடக்கூடாது. ஆமென், ஆமென். அவளுக்கா ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்களால முடியாது, எனக்கு பார்த்தா வரமாட்டான்னு தோணுது, ஆனா உம்மால் முடியும், நீர் உலக தோற்றத்திற்கு முன்பாக. ஆமென், அல்லேலூயா. அடுத்தது, எங்கே நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? தெரிஞ்சதை நீங்க சொன்னீங்க, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், நாம் அவரை தெரிந்து கொள்ளன்னு சொன்னீங்க. சரி, ஆண்டவர் சும்மா நம்மளை தெரிந்து கொள்ளல, நம்முடைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி தெரிந்து கொண்டார் சொன்னீங்க. சரி, எப்பொழுது தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்திற்கு முன்னே தெரிந்து கொண்டார். எங்கே தெரிந்து கொண்டார்? வார்த்தைகள் ஏசாயா 48:10 வசனம். ஏசாயா 48 அதிகாரம் 10 வசனம். இதோ உன்னை புறமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். எங்கே நம்மை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார்? உபத்திரவத்தின் குகையிலே நம்மை தெரிந்து கொள்கிறார். நம்முடைய எல்லா வாழ்க்கையிலும் ரட்சிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையை நாம் யோசித்து பார்க்கும் போது நாம் எங்கேதான் இருந்தோம்? உபத்திரவத்தின் குகையிலே இருந்தோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உபத்திரவத்தின் குகையில இருக்கும் போதுதான் ஆண்டவர் தெரிந்து கொண்டேன்னு சொல்றாங்க. கரங்களை உயர்த்தி காண்போம். சபையில முக்காவாசிக்கணும் உயர்ந்து. ஏன் ஆண்டவர் அந்த உபத்திரவத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்தார்? நம்மை தெரிந்து கொள்ளபடி ஆண்டவர் அந்த உபத்திரவத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்தார். சானி கிராப்டி என்ற ஒரு அருமையான ஒரு மகள் இருந்தார். 9,000க்கும் மேலாக ஆங்கிலத்திலே கிறிஸ்தவ பாடல்களை இயற்றிய ஒரு சகோதரி. சின்ன வயதாக இருக்கும் போதே கண் பார்வையை அவள் இழந்து விட்டாள். எல்லாரும் அவளை பார்த்து பரிதாபப்படுவார்கள். ஐயோ, இந்த சின்ன பொண்ணுக்கு கண்டு போயிடுச்சு, இந்த சின்ன பொண்ணுக்கு பார்வை போய்விட்டதே. அழகாய் பாடல்களை பாடுவாள், அழகாய் பாடல்களை இயற்றுவாள். இதெல்லாம் பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லா காலத்தையும் ஆண்டு கொடுத்திருக்காரு, ஆனால் பார்வை மட்டும் எடுத்துட்டாரேன்னு பரிதாபப்படுவாங்க. ஒரு மேடையில ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னாராம், ஆண்டவர் உனக்கு எல்லா வரங்களையும் கொடுத்திருக்கிறார், எல்லா கிருபைகளையும் கொடுத்திருக்கிறார், ஆனால் உனக்கு கண்களை மட்டும் கொடுக்கவில்லையே என்று நான் உன்னை பார்த்து பரிதாபப்படுகிறேன். இந்த மகள் திரும்ப என்ன பதில் சொல்லி இருப்பார்? யோசித்து பாருங்கள். நம்மளா இருந்தா என்ன சொல்லி இருப்போம்? ஆமா, என்ன பண்றது, நானும் ஆண்டவருக்காக நிறைய பாட்டா எழுதி பாக்குறேன், நானும் ஜெபம் பண்ணி பாக்குறேன் ஒவ்வொரு நாளும், எனக்கு இன்னும் பார்வையும் கிடைக்கல, ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டேங்கிறாரு. இந்த மகள் அப்படி சொல்லவில்லை. இந்த போதகரை பார்த்து சொன்னாள், ஒருவேளை நான் பிறக்கும் போது ஆண்டவர் இடத்திலே வந்து நான் உனக்கு ஒரு வரத்தை தருவேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டிருந்தால் நான் என்ன கேட்டிருப்பேன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று திரும்பவும் இந்த பாஸ்டரை பார்த்து இவர் கேட்டார். இந்த பாஸ்டர் முடித்தார், இந்த பொண்ணு என்னமோ பேசுது. சொன்னால், நான் ஒரு குருடியாய் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்டிருப்பேன். இந்த பாஸ்டருக்கு விளங்கல. அவள் சொன்னால், நான் குருடியாய் இந்த உலகத்தில் வாழ்வேன், நான் பரலோகத்திற்கு போகும்போது முதலாவது பார்ப்பது என் இயேசுவினுடைய பொன்முகத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவளுக்குள்ளா இருந்த ஒரு விசுவாசம், தேவ அன்பு எப்படிப்பட்டது என்று சிந்தித்து பாருங்கள்.
உபத்திரவத்தின் குகையிலேதான் அந்த மகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது, நான் முதலாவது பார்ப்பது என் இயேசுடைய முகமாக இருக்கட்டும். நமக்கு உபத்திரம் வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் உபத்திரவத்தின் குகையிலேதான் தெரிந்து கொண்டார். யாரெல்லாம் தெரிந்து கொண்டான்னு கேட்டா எல்லாரும் கை உயர்த்தணும். ஆனா இன்னைக்கு உபத்திரம் வரும்போது நாம் எப்படி இருக்கிறோம்? அன்னைக்கு உபத்திரம் வரும்போது ஆண்டவர் நன்மை செய்தாரா இல்லையா? செய்தாரா இல்லையா? என்ன நன்மை செய்தார்? என்ன நன்மை செய்தார்? நம்மை தெரிந்து கொண்டார், நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உபத்திரம் அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வந்தது. அந்த உபத்திரம் வரும்போது யாரும் இல்லாமல் தவித்தோம், கலங்கினோம், ஒரு மனிதன் எனக்கு உதவி செய்யவில்லை என்று அழுதோம். அந்த கண்ணீரை ஆண்டவர் கண்டார். இயேசு நம்மை தேடி வந்தார், நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார், நம்மை ரட்சித்தார், நம்மை மகிழ்ச்சியாக்கினார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பும் ஆண்டவர் உபத்திரவங்களை நம்முடைய வாழ்க்கையை அனுமதிக்கிறார், உண்மைதான். ஆனால் அந்த உபத்திரவத்திலே சந்தோஷப்பட்ட நாம் எல்லாருக்கும் நமக்கு ஒரு சாட்சி உண்டு. நமக்கு சொல்லுவோம், ஐயா நம் வியாதி படுக்கையில படுத்திருந்தப்போ ஆண்டவர் என்னை சுகமாக்கினார். நான் கடன் தொழிலை கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்த போது ஆண்டவர் என்னை சுகமாக்கினார். நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று போன போது ஆண்டவர் என்னை சுகமாக்கினார், என்னோடு பேசினார். சொல்றோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு உபத்திரம் வரும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து முன்னிறுக்கிறோம், ஆண்டவரை பார்த்து சொல்றோம், எல்லாத்தையும் விட்டுட்டு நீர்தான் வேணும்னு வந்திருக்கேன். நீர் கல்லா, நீர் மண்ணா, நீர் மரமா கேட்கிறோமா இல்லையா? நிறைய தீர்ப்பு இப்பதான் கேட்கணும்னு இருக்கும். இன்றைக்கு உபத்திரம் வரும்போது நாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம், உமக்கு காது இருக்கா இல்லையா ஆண்டவரே? உமக்கு கண்ணு இருக்கா இல்லையா? உபத்திரவத்தின் குகையிலே உங்களை தெரிந்து கொண்டவர் மீண்டும் ஒரு உபத்திரவத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் என்றால் அதை காட்டிலும் ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அவசரப்பட்டு ஜெபம் பண்றதுனால நன்மை வர்றதுல உபத்திரவம் போயிடும். இந்த வசனங்கள் கடினமாகத்தான் இருக்கும், புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. உபத்திரவம் வந்தவங்க என்ன ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே இந்த உபத்திரவம் என்னை விட்டு நீங்கட்டும். யாரு வந்தாலும் என்ன பண்றோம்? ஆண்டவரே இந்த வியாதி உடனே என்னை விட்டு போய் விடட்டும், இயேசுவின் நாமத்தினால உடனே தடுக்கிறோம், கட்டிக்கிறோம். ஆனால் ஏன் ஆண்டவரை அனுமதித்தார் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்பதில்லை. ஏன் ஆண்டவரே எனக்கு அனுமதித்தீர் என்று ஆண்டவரிடத்தில் நாம் கேட்பதில்லை. அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏதோ ஒன்றை ஆண்டவருடைய வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், ஏதோ ஒன்றை நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். அதனால் தான் உபத்திரவங்களை என்னுடைய வாழ்க்கையை அனுமதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமேல் உடைய வாழ்க்கையில் உபத்திரவம் வரும்போது உடனே போய் ஆண்டவரே உபத்திரவம் போயிடும் ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவரை ஏன் இதை என்னுடைய வாழ்க்கையை அனுமதிக்கும்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீங்க? என்னிடத்துல குறைகள் ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லும். எத்தனை பேர் என்ன அப்படி கேட்பீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போதே எங்கிருந்து நம்மை தெரிந்து கொண்டார்? எங்கிருந்து? உபத்திரவத்தின் குகையிலே நம்மை தெரிந்து கொண்டார். என்னென்ன பார்த்தோம்? யார் நம்மை தெரிந்து கொண்டார்? நம்ம தெரிந்து கொண்டாலும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். எப்பொழுது தெரிந்து கொண்டார்? எல்லாரும் சொல்லணும். உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார். எங்கே இருந்து தெரிந்து கொண்டார்? உபத்திரவத்தின் குகையில் இருந்து நம்மை தெரிந்து கொண்டார். ஏன், எப்படி நம்மை தெரிந்து கொண்டார்? சரியா சொல்றீங்க? எப்படிதான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார்?
எதனால் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? எதன் மூலமாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார்? வாசியுங்கள் ரோமர்கள் நிருபம் 11வது அதிகாரம் 5வது வசனம். அப்படி போல கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு. அதற்கு முந்தின வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது யாருக்கு உண்டான நான் சொல்ல மாட்டேன், வீட்டுல போய் வாசித்து பாருங்க. எலியா அவனுக்கு உண்டான உபத்திரவத்திலே கேட்கிறான், ஆண்டவரே ஒரு தீர்க்கதரிசி இல்ல, எல்லாரையும் கொண்டுட்டாங்க, என்னை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே. ஆண்டவர் என்ன சொல்றார் அவனை பார்த்து? பாதாளுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத 7000 பேரை. இப்ப இந்த வசனத்தை வாசிங்க, 5வது வசனம். அப்படி போல இக்காலத்து வரையில் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. ஆண்டவர் நம்மை எப்படி தெரிந்து கொள்கிறார்? கிருபையின் மூலம் நம்மை தெரிந்து கொள்கிறார். நம்ம நினைக்கலாம், வேதத்தை தூக்கிக் கொண்டு நாம் சபைக்கு வந்து விடுகிறோம், இவர்கள் பிரசங்கிக்கிறார்கள், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று போதிக்கிறார்கள். ஆனால் என்னோடு இருக்கிறவர்கள் அப்படி இல்லையே. நான் ஸ்கூல்ல படிக்கிறேன், என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா இருக்காங்களே, டெய்லி 2 சினிமாவுக்கு போறாங்க, கலர் கலரா ட்ரெஸ் போடுறாங்க, ஃபேஷனா ட்ரெஸ் போடுறாங்க, சில பேர் செல்போன் வச்சுக்கிறாங்க, ஜாலியா இருக்காங்களே. நான் கல்லூரியிலே படிக்கிறேன், என்னோடு இருக்கிறவர்கள் கிளாஸுக்கே வராம சந்தோஷமா இருக்காங்களே. நான் மட்டும் இந்த பைபிள் தூங்குறதுனால தவறாம கிளாஸுக்கு போக வேண்டியிருக்கேன். நான் வேலை செய்கிற இடத்துல என்னோடு இருக்கிறோம் லஞ்சம் வாங்கி 4 வீடு கட்டிட்டான், நான் மட்டும் வர சம்பளத்தை வச்சு ஒரு வீடு கூட இல்லாம உட்கார்ந்து இருக்கிறேன். அநியாயமாய் நடக்கிறான், சம்பாதிக்கிறான், என்னால் அப்படி செய்ய முடியலையே, நான் மட்டும் இப்படி இருக்கணுமா அப்படின்னு அநேகருக்குள்ள ஒரு கேள்வி இருக்குண்டாங்க. ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், நீ மட்டும் இல்லப்பா, 7000 பேர் இன்னும் நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் அநேக தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆண்டவர் கிருபையினாலே நம்மை தெரிந்து கொண்டு நீதியாய் வைத்திருக்கிறார். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை அழகானது, ரெம்னன்ட் என்று சொல்லுவார்கள். நீதியாய் இருக்கிறவர்கள், நமக்கு பேரே நீதியாய் இருக்கிற ஜனம் தான் பேரு. நீதியாய் இருக்கிறவர்கள். எதனால நம்ம மீண்டிருக்கோமா? எதனால? கிருபையினாலே மீண்டிருக்கிறோம். அநேகர் ஆண்டவரை தெரிந்து கொண்டார், எல்லாரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார், உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அழைத்திருக்கிறார். ஆனால் அநேகர் இன்றைக்கு இந்த இடத்துல இல்லை, எங்கேயோ போய் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், எங்கேயோ போய் தங்கள் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களை என்னை ஆண்டவர் எங்கே வைத்திருக்கிறார்? இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார், நீதியாய் வைத்திருக்கிறார். கிருபையினாலே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஏதோ கிரியை செய்து விட்டோம் என்பதனால அல்ல. ஆமென். பழைய பாடலும் இருப்பது தாராள பாட்டு, அதனால பாட்டு. கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும், நம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும், நம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம்,
புரியும். ஏன் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டால்? உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். ஆண்டவர் கிருபையினாலே நம்மை தெரிந்து கொண்டார். அந்த கிருபை என்ற வார்த்தையின் அர்த்தத்தை சொல்லவே ஒரு நாள் போதாது. அது அவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. வேதம் சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டாராம்? சகல ஜனங்களிலும் திரட்சியா இருக்கிறதுனால தெரிந்து கொண்டாரா? இல்லை. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம அநேகர் நினைக்கிற ஒரு காரியம், நம்ம ஏதோ ஒரு பெரிய சாதனை செய்து உள்ளே வந்து விட்டோம் என்று இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் திரட்சியா இருந்ததுனால உங்க மேல அன்பு வச்சு நான் உங்களை தெரிந்து கொள்ளல. நீங்கள் சகல ஜனங்களிலும், ஆங்கிலத்தில் சொல்ல least of all people, எல்லாரிலும் நீங்கள் கொஞ்சமா இருக்கிறீர்கள். ஒருவேளை இதுல திரட்சி கம்மி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் யோசித்து பாருங்கள், நீங்கள் பணக்காரர்கள் என்றுதான் ஆண்டவர் உங்களை தேடி கொண்டாரோ, உங்களை தெரிந்து கொண்டாரோ? இல்லை. நீங்கள் படித்ததினாலே ஆண்டவர் தேடி வந்தாரோ? இல்லை. நீங்கள் பலசாலிகள் என்பதனாலே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாரோ? இல்லை. எல்லா கேள்விகளுக்கும் எனக்கு விடை கிடைத்தது. அன்றைய கேட்ட ஆண்டவரை நான் தெரிந்து கொள்வதை பற்றி என்ன பேச வேண்டும்? ஆண்டவர் சொன்னார், நான் எப்படி தெரிந்து கொண்டேன் பேசு, எங்க தெரிந்து கொண்டேன் பேசு, எதற்காக தெரிந்து கொண்டேன் என்று பேசு. நான் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன், ஆண்டவரை ஏன் தெரிந்து கொண்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இன்றைக்கு வரைக்கும் எனக்கு பதில் தெரியாது. ஏன் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரு? ஆமென். பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், பாவிகளிலே பிரதான பாவியாகி என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எனக்கு இன்னைக்கும் அதுக்கு பதில் தெரியாது. ஆண்டவர் ஏன் என்னை தெரிந்து கொண்டார்? உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்க. அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அறிவும் இல்லை, மெச்சத்தக்க ஒன்றும் என்னிடத்திலே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். ஆமென். இது தெரிந்து கொள்வதை யோசித்து பாருங்கள். 2 நிமிடம் கண்களை மூடுங்கள். ஆவியானவர் உங்களை உற்று நோக்கும்படி விரும்புகிறார். யோசித்து பாருங்கள், ஏன் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார்? ஏன் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார் என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் உண்மையால் யோசித்தீர்களானால் நிச்சயமாக உடைய கண்களிலே கண்ணீர் வரும். கேளுங்கள் ஆண்டவரிடத்தில், ஏன் ஆண்டவரே என்று தெரிந்து கொண்டீர்கள்? ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே. கொஞ்சம் அந்த தெரிந்து கொள்வதை தியானித்து பாருங்கள். ஆண்டவரை ஏன் என்னை தெரிந்து கொண்டேன்? ஆண்டவரை ஏன் என்னை தெரிந்து கொண்டேன்? ஆண்டவரை ஏன் என்னை தெரிந்து கொண்டேன்? நீ விரும்புகிற எதுவும் என்னிடத்துல இல்லையே, ஏன் ஆண்டவரை என்னை தெரிந்து கொண்டேன்? நீ விரும்புகிற பரிசுத்தம் இல்லையே, ஏன் ஆண்டவரை என்னை தெரிந்து கொண்டேன்? நீ விரும்புகிற ரூபம் என்னிடத்துல இல்லையே, ஏன் ஆண்டவரை என்னை தெரிந்து கொண்டேன்? நீ விரும்புகிற எந்த பெர்ஃபெக்ஷன் என்னிடத்துல இல்லையே, ஏன் ஆண்டவரை என்னை தெரிந்து கொண்டேன்? உணர்வில்லாமல் இருக்கிறவர்கள் இப்பொழுது உணர்வடைய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை இப்பொழுதுக்குள்ளே ஒரு மேட்டிமை பெருமை இருக்குமானால் இப்பொழுது ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்கிற, ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டதுடைய கிருபை. நான் கொஞ்சமாய் இருக்கும் போது என்னை தெரிந்து கொண்டேன். நான் சிறியவனாய் இருக்கும் போது என்னை தெரிந்து கொண்டேன். நான் ஒன்றுமில்லாதவனாய் இருக்கும் போது என்னை தெரிந்து கொண்டேன். மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே, உடைய கிருபை என்று சொல்லி
ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் எங்கிருந்து நம்மை தெரிந்து கொண்டார்? உபத்திரவத்தின் முறையில். எப்படி அவர் தெரிந்து கொண்டார்? எப்படி அவர் தெரிந்து கொண்டார்? கிருபையினாலே நம்மை தெரிந்து கொண்டார். ஏன் நம்மை தெரிந்து கொண்டார்? நமக்கு தெரியாது. ஆண்டவர் நம்மை நேசித்ததுனாலே நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு வேலை சிந்தையில ஒரு பெருமையோ இல்ல ஒரு சோர்வோ இல்ல ஒரு சோதனையோ இல்ல ஒரு இச்சையோ உங்களை இருக்கும் போது இந்த கேள்வியை உங்களுடைய மனதிலே யோசித்து பாருங்கள். ஏன் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்று. அந்த பாவம் உங்களை கொள்ளாது, இந்த சோர்வு உங்களை மேற்கொள்ளாது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்ப சோர்வு வந்தால் யோசித்து பாருங்க, ஆண்டவரே ஏன் என்னை தெரிந்து கொண்டேன் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய உள்ளத்திலே கேளுங்கள். அந்த சோர்வு அந்த நொடி பொழுதிலே நீங்கிவிடும். ஒரு உற்சாகம் உடைய இதயத்திலே வரும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசியாக எதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார்? ஒரு 4 காரியங்களை சொல்ல போகிறேன். அவருடைய ரிவைஸ் பண்ண போறோம். எனக்கு டீச்சர் தொழில் ரொம்ப பிடிக்கும். அதனால பிரச்சனை பண்ணும் போதெல்லாம் கேள்வி கேட்பேன். சொன்ன பாடங்களை திரும்பவும் ரிவைஸ் பண்ணுகிறது வழக்கம். எப்படியாவது அந்த வசனங்கள் உங்களுடைய இதயத்திற்குள்ளாய் பதிந்து விட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. யார் நம்மை தெரிந்து கொண்டார்? நம்ம அவரை தெரிந்து கொண்டோமா? அவர் நம்மை தெரிந்து கொண்டாரா? அவர் நம்மை தெரிந்து கொண்டார். எப்பொழுது நம்மை தெரிந்து கொண்டார்? இந்த வசனத்தில் எழுதியிருக்கு. எங்கே நம்மை தெரிந்து கொண்டார்? எப்படி நம்மை தெரிந்து கொண்டார்? திருவள்ளுவர். ஏன் நம்மை தெரிந்து கொண்டார்? நேசித்ததினாலே நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக நம்மை தெரிந்து கொள்கிறார்? வாசிப்போம். பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக் கொள்ளும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் முதலாவது ரட்சிப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய சப்ஜெக்ட் தான் ரட்சிப்பு. அதெல்லாம் அந்த புக்ல ஏதோ பார்த்து சொன்னாரு, ஏதோ ஒரு புக்கு கையில கொடுத்தாரு, படிக்க சொன்னாரு, ஞானத்தை எடுப்போம், ஏதோ ஒரு கிளாஸ் எடுத்தாரு. முதல்ல வெறும் பாவியா இருந்தேன், இப்ப நடந்து பாவி ஆயிட்டேன். அல்லேலூயா. உண்மையான ரட்சிப்பு வேதத்தின்படி என்னவென்று நாம் தெரிந்து கொண்டோமா என்று கேட்டால் அநேகருக்கு தெரியாது. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடே பெற்றுக் கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாய் சகிக்கிறேன். என்ன அர்த்தம்? அந்த ரட்சிப்பை அவர்கள் பெறணும்னா அநேகர் பாடுபடணும். பவுல் சொல்றாரு, எப்படியாயும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட இந்த ஜனத்திற்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி நான் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிறேன். உண்மையான ரட்சிப்பு இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. அதுதான் உண்மையான ரட்சிப்பு. நம்மளை அநேகருக்கு அந்த உணர்வு இல்லை. ரட்சிப்புன்னா என்ன நினைக்கிறோம்? சபைக்கு வருகிறோம், ஞானஸ்நானம் எடுத்து விட்டோம், மனம் திரும்பி விட்டோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்துடுறோம். அதனால நீங்க ரசிக்கப்பட்டாதான் வேண்டாம் என்ன சொல்லுவோம்? நம்ம ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் இந்த ரட்சிப்பை எப்படி நமக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். நித்திய மகிமையோடே இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுக்க பிரயாசப்படுகிறார். ஒரு மெய்யான ரட்சிப்பை நாம் பெற வேண்டும் என்ற ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறார்.
ஆண்டவரை தெரிந்து கொண்டு வந்து விட்டீர்கள், அதனால் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்ற அர்த்தம் அல்ல. இன்னும் நாம் நமக்காக வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நாம் ரட்சிக்கப்படாதவர்கள். ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் நமக்காகவே நாம் வாழ்வோமானாலும் வேதத்தின்படி நாம் சரியான ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை என்ற அர்த்தம். நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று ஒவ்வொரு காரியத்திலும் ஜீவிக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். ஏதோ ஒரு காரியத்தை செய்யும் போது யாருடைய மகிமைக்கு என்று செய்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். ஒரு வேலையை செய்யும் போது இதனால் என் ஆண்டவர் மகிமைப்படுவாரா என்று யோசித்து பாருங்கள். மெய்யாக ரட்சிக்கப்பட்டவர் அப்படித்தான் சிந்திப்பார். நான் இதை செய்தால் ஆண்டவர் மகிமைப்படுவார், நான் இதை செய்தால் ஆண்டவர் மகிமைப்படுவார். அவருடைய எல்லா செய்கைகளிலும் அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தவே விரும்புவான். ஏனென்றால் அவன் மெய்யாக ரட்சிக்கப்பட்டார். நாம் எந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். இந்த வழியில் மெய்யாகவே ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறாரா யோசித்து பார்ப்போம். நமக்குள்ள அநேகருக்கு பெருமை வந்திருக்கும். எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க? நாங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் இருக்கு. சொல்லுவாங்க, எங்க தாத்தா தான் வெள்ளக்கார கையில ஞானஸ்தானம் எடுத்தார். நீங்க சொல்லுவோம் வாழ்க்கை திட்டம் தெரியுமா? அவரு கூட எங்க தாத்தா ஊழியம் பண்ணாரு. சரி ரைட்டு. நம்ம எப்படி இருக்கிறோம்? பழைய பெருமைகளை பேசி நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இல்லை. வேதம் சொல்கிறது, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும். நான் ஒரு இடத்துல பிரசங்கத்தை முடித்து விட்டு ஜபம் செய்யும்படி இடத்துல வந்தார்கள். அநேகர் வந்தார்கள். ஜபம் செய்து கொண்டிருந்தேன். ஒரு 5 வயது அல்லது 6 வயது ஒரு பெண் என்னிடத்துல தெரிவிக்கும்படி வந்தாள். குழந்தைத்தனம் இன்னனுடைய முகத்திலே மாறவில்லை. உடனே பார்த்து சிரித்தாள், அழகாய் சிரித்தாள். நான் நினைத்தேன், எப்படி என்ன சொல்ல போகிறாள்? நல்லா படிக்கணும்னு கவர்மெண்ட் சொல்லுவா, நல்லா மார்க் வாங்கணும்னு கவர்மெண்ட் சொல்லுவா. உடனே பார்த்து இந்த சிரிப்பு மாறாமல் என்னிடத்திலே இந்த ஜப வேண்டுதலை சொல்லும் போது என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாய் வழிய ஆரம்பித்தது. அவருடைய பெயர் மேரி. என்னை பார்த்து சிரித்துக் கொண்டே சொன்னாள். மழலையும் அவளுக்கு மாறவில்லை. சொன்னாள், எங்க அப்பா தினமும் குதித்து வந்து எங்களை அழிக்கிறாரு. எங்க மாமா ஏதோ செத்துட்டாரு, அதனால அந்த ஆவி எங்க அம்மாவை பிடிச்சிருக்கோ என்னமோ எனக்கு தெரியல, அவங்களும் என்ன அடிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் என்னை அடிக்கிறாங்க. அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு கவனிக்கிறீங்களா என்று என்னை பார்த்து கேட்டாங்க. அல்லேலூயா. 5-6 வயது பெண்ணுக்குள் இருக்கிற அந்த தாகம் எப்படியாவது என்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் ஆண்டவர் ரட்சிக்க மாட்டாராய். ஆனால் நமக்கு நம்முடைய சொந்தக்காரர்களை குறித்து கவலை இல்லை. நமக்கு நம்முடைய தகப்பன் தாயுடைய ரட்சிப்பை குறித்து கவலை இல்லை. நம்முடைய சொந்த சகோதர சகோதரியுடைய ரட்சிப்பை குறித்து நமக்கு கவலை இல்லை. நம்முடைய தேசத்திலே இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நமக்கு கவலை இல்லை. நாமே பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். நான் 20 வருடங்களுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் இதை சாதித்து விட்டேன், நான் மிஷனரியை தாங்குகிறேன், நான் வருஷம் மிஷன் ஃபீல்டுக்கு போறேன், நம்மளே பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். மெய்யான ரட்சிப்பு நமக்குள்ளே வந்ததென்றால் ஆத்துமாக்களை பார்த்து இருதயம் துடிக்கும். ரட்சிக்கப்படாத ஜனங்களை பார்த்தால் இருதயம் பொங்கும். மெய்யான ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள்.
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள்? மெய்யான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக் கொள்ளும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த மெய்யான ரட்சிப்பு நமக்குள்ளே வந்திருக்கிறதா என்று நம்மை சோதித்து பார்த்தால் நலமாயிருக்கும். இரண்டாவது, சங்கீதங்களின் புத்தகம் 89வது அதிகாரம் 3வது வசனம். 89வது சங்கீதத்தின் 3வது வசனம். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணிப்போம். அந்த இடத்திலே தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தெரிந்து கொண்ட எல்லாரோடும் உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கையை மட்டும் பேசணும்னாலே ஒரு நாள் வேணும். அதனால நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரோடும் கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதனாலதான் ராப்போசல் எடுக்கும்போது, திருவிருந்து கொடுக்கும்போது வசனம் வாசிப்பார். என்ன வசனம் சொல்லுங்க? வசனம் வாசிப்பாங்க. இது எல்லாருக்காகவும் எழுதப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தம். ரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கை. ஆண்டவர் ரட்சிக்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை. இரண்டாவது, நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ரட்சிக்கப்பட்ட நம்மோடு, தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மோடு, ஒவ்வொருவரோடும் தனித்தனியாய் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இந்த உடன்படிக்கை எப்படி வந்தது? வாசித்த நேரங்களில் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 8வது அதிகாரத்தையும் 9வது அதிகாரத்தையும் வாசித்து பாருங்கள். பழைய உடன்படிக்கை, புது உடன்படிக்கை என்று 2 உடன்படிக்கைகளை குறித்தும் அந்த இடத்துல அந்த எபிரேயர் வாக்கியோர் அழகாக எழுதி காண்பிக்கிறார். நம்ம பேரே புது உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள் என்று நமக்கு பெயர் உண்டு. நம்முடைய சபைகளை சொல்லுவார்கள் நியூ கவெனன்ட் சர்ச், புது உடன்படிக்கையின் சபை என்று சொல்லுவார்கள். இந்த உடன்படிக்கை ஆண்டவர் சிலுவையிலே மரித்ததினால அவருடைய ரத்தத்தின் மூலம் அந்த உடன்படிக்கை நமக்கு உண்டாகியிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன பாவம் செய்திருந்தாலும் நான் அந்த பாவத்தை நான் மன்னிப்பேன். உன்னை என்னோடு கூட ஆளுகை செய்யும்படி நான் அழைத்திருக்கிறேன். பரலோகத்திற்கு என்று உன்னை நியமித்திருக்கிறேன். உடன்படிக்கைன்னு சொன்னா நம்ம ஏதோ சாதாரணமான ஒரு வார்த்தையாக நாம் எடுத்துக்கொண்டு விடுகிறோம். அதனால நான் வாசித்த ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உடன்படிக்கை என்பது எத்தனை முக்கியமான ஒன்று என்று உங்கள் ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். சாத்தானை வழிபடுவதற்கென்று சபைகள் இந்த உலகத்திலே உண்டு, இந்தியாவிலே உண்டு, தமிழ்நாட்டிலும் உண்டு. சாத்தானை வழிபடுவதற்கென்றே சபைகள் தமிழ்நாட்டில் உண்டு. இதை வாசிக்கும் போது நான் வாசித்த அவர்கள் உடன்படிக்கை செய்வார்களாம். எப்படி உடன்படிக்கை செய்ய வேண்டுமா? ரத்தத்தை சிந்தி ரத்தத்தை குறித்து உடன்படிக்கை செய்ய வேண்டுமா? அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் சிந்தப்பட வேண்டும். நம்முடைய ஆண்டவர் அப்படி சொல்வதில்லை. சொன்னார், நான் உனக்காக எல்லா ரத்தத்தையும் சிந்தித்தேன், நானே உன்னோடு கூட உடன்படிக்கை செய்கிறேன். இந்த உடன்படிக்கை எத்தனை முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடன்படிக்கை என்பது சாதாரண ஒன்று அல்ல. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்கிறார். அதனால ஆண்டவர் சொன்னார், இதை பானம் பண்ணுங்க, இதை சாப்பிடுங்க, என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஒவ்வொரு முறை அதை புத்திக்கும் போதும், ஒவ்வொரு முறை நாம் பானம் பண்ணும் போதும் அந்த உடன்படிக்கையை நாம் ஆண்டவருக்கு முன்பாக நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம். அதனால் அந்த உடன்படிக்கை சாதாரணமாய் வந்துவிடவில்லை.
அவருடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டதினாலே இந்த உடன்படிக்கை நமக்கு உண்டாயிருக்கிறது. ஒவ்வொருவரோடும் தனித்தனியால் ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், எதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார்? என்ன அர்த்தம்? நித்திய மகிமையோடு ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். இரண்டாவது, நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கையை பண்ணும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். மூன்றாவது, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் வேதத்துல 1 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனம். தெரிந்து கொள்ளப்பட்ட, நிறுத்தி வாசிங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட, எல்லாரும் சத்தமா வாசிக்குமே, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. நம்மை ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்? பரதேசிகளாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏதோ அழகா எழுதுகிற வாசிக்கும் போல எழுதுகிற சந்தோஷமா தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? பரதேசியா இந்த உலகத்திலே வாழ்வதற்காகத்தான் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமான்னு சொன்னவங்க எல்லாம் கைகளை அடித்தாங்க. ஆங்கிலத்துல 2 வார்த்தைகளை சொல்லுவார்கள். ஒரு மொழிபெயர்ப்பில் இருக்கிறது ஃபாரினர், இன்னொரு மொழிபெயர்ப்பில் இருக்கிறது பில்கிரிம். என்ன அர்த்தம்? யாத்ரீகர்கள் என்று அர்த்தம். நீங்க அநேக புனித பயணம் எருசலேமுக்கு போறோம். ஆண்டவர் புனித பயணம் எங்க நடத்திருக்கார்? புதிய எருசலேமுக்கு நடத்திருக்கார். இஸ்ரேல்ல இருக்கிற எருசலேமுக்கு அல்ல. நீங்க எந்த சர்ச்சுல போனாலும் வெளியில ஒரு பேனர் வச்சிருந்தாங்க, எருசலேமுக்கு போவோம் வாருங்கள், 40,000 இவ்வளோ, 80,000 இவ்வளோ. 20 பேரை கூப்பிட்டு போனா பாஸ்ட் ஃப்ரீ, 40 பேரை கூப்பிட்டு போனா பாஸ்ட் ஃபேமிலி ஃப்ரீ, 80 பேரை கூப்பிட்டு போனா 5 ஸ்டார் ஹோட்டல் அக்கமடேஷன். இந்த எருசலேமை போய் பார்த்தா ஒன்றும் கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் தன்னுடைய பென்ஷன் வாங்கின பணத்தை, ரிட்டையர் வந்த பணத்தை எல்லாம் கொடுத்து புனித பயணம் போயிட்டு வந்தவர்கள் உண்டு. இன்றைக்கு காசு இல்லாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள், தவறாய் வழிநடத்தப்படுகிறார்கள். ஆண்டவர் நம்மை பரதேசிகளாய் அழைத்திருக்கிறார் உலகத்திலே வாழ்வார். நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் என்னுடைய வேதம் அப்படிதான் சொல்லுது. உங்களுடைய வேதம் அதான் சொல்லுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது என்ன வாசிங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசியாகத்தான் வாழ்கிறோமா? யோசித்து பார்க்க. பரதேசி என்றால் அவன் எப்படி வாழ்வான் யோசித்து பாருங்க. நரிக்குறவர்களை பார்த்திருக்கிறீர்களா? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? நிறைய பேர் பார்த்திருக்கீங்க. சந்தோஷம். நாடோடிகள் என்ன செய்வாங்க? எங்கேயோ இடத்துல போவாங்க, ஒரு டென்ட் போடுவாங்க, அங்க கொஞ்சம் ஊசி பார்த்து தான் விற்பாங்க, கொஞ்சம் சாப்பிடுவாங்க, அப்புறம் அவர்கள்தான் உண்மையான பரதேசிகள். பரதேசிகள் தான் அப்படித்தான் இருக்கும். நம்ம அப்படிதான் இருக்கிறோமா? நிறைய பேர் ஆமான்னு சொல்றோம், ஆனா இந்த பக்கம் 2 வீடு வாங்குறதுக்கு லோன் வாங்கிருக்கோம். ஒரு வீடு 10ஆவது ஆண்டு 2வது வீடு வேணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். 2 பவுன் நிலம் வாங்கலாம் நினைச்ச ஆண்டவரே, அப்படியே ரவுண்டா 5 பவுனா கொடுத்துட்டு இருந்தா நமக்கு தோத்துறோம். பரதேசிகளாய் வாழ்கிறோமா? வேதம் சொல்லுகிறது நம்முடைய குடியிருப்போ. நான் வேலைக்கு போனோம்னு நான் காலேஜ்ல படிக்கும் போது ஆண்டவர் நிறைய ஊழியர்களை செய்ய உதவி செய்தார். நான் கிண்டியில உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிறோம். எல்லா நாடும் ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி. நான் ஒரு பேரத்தில் இருக்கும், ஒரு ஃபெலோஷிப் இருக்கும், இங்க போய் மெசேஜ் கொடுக்கணும், அங்க போடணும், இங்க போடணும், இப்படியே இந்த வேலை தவிர எதுவும் தெரியாது. நான் சென்னைக்கு வந்து
கிட்டத்தட்ட 7 வருடங்கள் ஆக போகுது. 4 வருடங்கள் கல்லூரியிலே படித்தேன். உடனே நான் வேலைக்கும் சேர்ந்தேன். இப்பொழுது 3 வருடங்கள் ஆக போகுது. 7 வருடங்கள். ஒரு முறை பெசன்ட் பீச் போயிருக்கிறேன் 7 வருடத்துல. 2 தடவை மெரினா பீச் போயிருக்கேன். அதே எனக்கு அப்பா அம்மா வந்தாங்க கூட்டிட்டு போனேன். ஒரு முறை பென்சர் பிளாஸா போயிருக்கேன் 7 வருடத்துல. எக்ஸ்பிரஸ் அவென்யூ ஏதோ ஒன்று வந்திருக்கான். கேள்விதான் பட்டேன். பஸ்ல போகும்போது பார்த்திருக்கேன். ஒரு தடவை அதுக்கு நான் இதுவரையும் போனேன். அல்லேலூயா. பெருமைக்கு சொல்லவில்லை, பரதேசியாய் வாழும்படி ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இன்னும் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். வேலைக்கு போனோம்னா எல்லாரும் சுத்தி காலையில படிக்கும் போது ஒரே பைபிள் தூக்கி அறந்தாச்சு. வேலைக்கு போய் பார்த்தா சுத்தி முத்தி யாரும் கிடையாது. எல்லாரும் கேட்கறது, தம்பி எடுத்தோடனே நல்ல வேலைக்கு வந்துட்டீங்க, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எப்படி பிளான் பண்றீங்க? இன்வெஸ்ட்மெண்டா? எப்படியாவது வீட்டை வாங்கி போட்டு தம்பி, அடுத்த மாசம் லோன் கேட்டீங்கன்னா கூட உடனே கொடுத்துருவாங்க. 2-3 மாசம் சேலரி இருந்தா போதும், லோன் கொடுத்துருவாங்க, வீடு வாங்கிருங்க. சரி, இவருதான் எப்படி பேசுறாருன்னு அந்த டேபிளுக்கு போனா அவரு, தம்பி வீட்டை விட நீங்க லேண்ட் வாங்கி போட்டுருங்க. காசு பேங்க்ல இருக்கிறத லேண்ட் வாங்கி போட்டீங்கன்னா 5 வருஷத்துல அது டபுள் ஆயிரும், 10 வருஷத்துல ட்ரிபிள் ஆயிரும். ஒரு வேண்டாண்டி கூட அப்ப நீங்க வித்துக்கலாம். சரி, இந்த டேபிள் இருக்கிறது, இந்த டேபிளுக்கு வந்து அவரு கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க தம்பி, நகை வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும், நகை வாங்கி வச்சுக்கலாம். இன்னைக்கு இருந்தாலும் தங்கம் விலை குறையாது, ஏறிட்டுதான் இருக்கு. பைத்தியம் பிடித்ததை போல ஆகியிருக்கிற ஆண்டவரே, இத்தனை நாட்களில் நீ பரதேசியாய் வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு இப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டீரே. எங்க பார்த்தாலும் நிலம் வாங்கு, வீடு வாங்கு, நகை வாங்கினே பேசுறாங்களே ஆண்டவரே, ஆடுவே ஒரு ஆளையாவது எனக்கு தாரும். நான் உங்களை பற்றி பேசி ஆக வேண்டும். எனக்கு ஒரு ஆள் நான் வேணும்னு ஆண்டு ஜெபம் பண்ணேன். 2 மாசத்துக்கு ஒரு ஆள் ஆண்டு அமைத்தார். அவர் தான் என்னோட வந்திருக்கிறார். அவருடைய பேர் ஜெயக்குமார். பரதேசியாய் வாழ்ந்து பழக்கப்பட்ட எனக்கு இந்த இவர்கள் பேசுகிற காரியம் எனக்கு விளங்காது, விளங்கவும் வேண்டாம். 2 மிஷனரிகளை சாகும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். நான் எங்கேயும் சொன்னதில்லை, ஆனால் சொல்லும்படி ஏவப்படுகிறேன், அதனால சொல்லுகிறேன். நான் படிக்கும் போதே முடிவு செய்தேன், என்னால் இயன்ற அளவு நானும் நேரடியாய் போவேன், எனக்கு இருக்கிற பணத்தையும் நான் தருவேன் என்று ஆண்டவரிடத்தில் பொறுப்பனை செய்திருந்தேன். முதல் மாத சம்பளம் வந்தது, என்னுடைய சபையில் கொடுத்து விட்டேன். இல்லாத பேருக்கு இருந்தோமோ அதே மாதிரி சம்பளம் வாங்கி 1 மாசம் அப்படிதான் இருந்தோம், தந்தி கொடுத்துதான் இருந்தோம். 2வது மாதம் சம்பளம் வாங்கினேன், அப்படியே வைத்திருந்தேன். ஏன்னா ஆண்டவருக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டேன், நான் கொடுத்தே ஆக வேண்டும். என்னுடைய இதயத்தில் நான் யோசித்தது 5000 ரூபாய் நான் கொடுத்து விட வேண்டும். மாதம் மாதம் ஒரு மிஷனரியை தாங்க வேண்டும். ஆபீஸுக்கு போன் பண்ணேன். உங்க அண்ணன் எடுத்தாரு, பேசினேன். நான் உடனே வர வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டேன். ஏன்னா அந்த ஆண்டவருடைய பணம் என்னுடைய கையில இருந்தால் எனக்கு உருக்குது. அண்ணன் உமக்கு தரேன்னு சொல்லிட்டு என் கையில எனக்கு இருக்கு கூடாது, நான் கொடுத்துறேன். அங்க போனா சொன்னாங்க, ஒரு மிஷினரி தாங்கிறதுக்கு 2500 ரூபாய். உள்ள எனக்குள்ள இவங்க எல்லாம் பேசியிருக்காங்களா, அதெல்லாம் எஃபெக்ட் உள்ள. இப்ப 2500 ரூபாய் கொடுத்தா போதும் இல்ல, ஒரு மிஷினரி தாங்கலாம். ஆண்டவரை எதிர்த்து கேட்டார், யாருப்பா உனக்கு வேலை கொடுத்ததுன்னு கேட்டார். நீதான் ஆண்டவரே. ஒண்ணுமில்லாம இருந்தப்போ யாருப்பா தெரிந்து கொண்டா? நீதான் ஆண்டவரே. இப்ப நீ என்கிட்ட கணக்கு போடுறியான்னு கேட்டாரு. அன்னைக்கு அதை கொடுத்தவங்க அதுக்கப்புறம் நான் யோசிச்சதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் எங்க என்ன கொடுக்கறதுக்காக கொடுத்துருவேன், ஆசீர்வாதமாய் கற்று வைத்திருக்கார். சொந்த வீடு இன்னைக்கு வரைக்கும் இல்லை, சொந்த வாகனம் இன்னைக்கு வரைக்கும் இல்லை, சொந்த கால் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. நகை என்று சொல்வதற்கு என்னுடைய வீட்டிலே இன்றைக்கு வரைக்கும் ஒரு பொட்டு தங்கம் என்னுடைய வீட்டிலே இல்லை, வெள்ளியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் ராஜாவை போல ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா,
தைரியமாய் சொல்லுவேன். என்ன பார்த்தா யாராவது இல்லாத சொல்லுவாங்க. என்ன பார்த்து கேட்பாங்க, தம்பி உங்க வீட்டுல என்ன கார் வச்சிருக்கீங்க? நான் சொல்றேன், கார் இல்ல, சைக்கிளே இல்லை எங்க வீட்டுல. சும்மா விளையாடாதீங்க, சொல்லுங்க என்ன கார் வச்சிருக்கீங்க? ஆண்டவர் ராஜாவை போலவே வைத்திருக்கிறார். ஒரு குறையும் இல்லை, சந்தோஷமாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நம்மை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்? தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். பெற்றோர்கள் எழுதி ஒட்டிக்கோங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். இந்த பணத்தை என்ன பண்ணலாம், இங்கே போடலாமா அங்க போடலாமா யோசிக்கும் போது கொஞ்சம் அந்த போட பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். இந்த பணத்தை இந்த பேங்க்ல போடலாமா, இங்க வட்டி வருமா அங்க வட்டி வருமா யோசிக்கும் போது கொஞ்சம் அந்த போட பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். போதும்லதான் தங்கியிருக்கேன். இன்னைக்கும் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த காரியத்தை சொல்லுகிறேன். எப்ப ஆண்டவர் இந்த இடத்த விட்டு வேற எங்க கூப்பிட்டு போறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு நல்ல கட்டில் வாங்கினேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு சேருக்கு மேல நான் 2வது சேர் வாங்கல. அது எங்க அம்மா வந்து வாங்கி கொடுத்தது. எனக்கு கூடாத வார்த்தை தான், ஆபரணம் அப்படிதான் இருந்தான். வேண்டுமென்று நான் அதை செய்யவில்லை. என்னுடைய இருதயத்துல இருக்கிற ஒரு காரியம். ஆண்டவர் இந்த இடத்த விட்டு நீ வேற எப்ப எங்க கூப்பிட்டு போக தெரியாது. எதுக்கு தேவையில்லாம தனியும் வாங்கி போட்டு வாஷிங் மிஷின் வாங்கிக்குவேன். அம்மா 1 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டவர் நீ எப்ப என்ன எங்க கூப்பிட்டு போறாரா நான் கையிலேயே போட்டுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பரதேசிகளாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஆமென். யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனம். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? முதலாவது நித்திய மகிமையோடு லட்சியத்தை பெறும்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டார். 2வது நம்மோடு உடன்படிக்கை பண்ணும்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டார். 3வது பரதேசிகளாய் வாழும்படி நம்மை தெரிந்து கொண்டார். 4வது ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஹிஸ்டரியில வாசிப்பீங்க, வரலாற்று பாடங்களிலே படித்திருப்பீர்கள். எப்போது நீங்க போய் சண்டை போட்டார், இந்த ராஜ்யத்தை பிடித்தார். இந்த இந்தியாவுக்குள்ள பாத்தீங்கன்னா சோழர்கள் எப்படி சண்டை போட்டார்கள், பாண்டியர்கள் எப்படி சண்டை போட்டார்கள் வாசித்திருக்கிறோம். வேதத்திலே வாசித்தால் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படியெல்லாம் ராஜ்யங்களை சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். கானானியரோடு எப்படி யுத்தம் செய்தார்கள், ஏசியரோடு எப்படி யுத்தம் செய்தார்கள், எமோரியரோடு எப்படி யுத்தம் செய்தார்கள் வாசிக்கிறோம். பெலிஸ்தியரோடு யுத்தம் செய்ததை வாசிக்கிறோம். இப்ப ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறோம்னா நம்ம என்ன செய்யணும்? யுத்தம் யுத்தம் பண்ணாதான் ராஜ்யம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமான்னு சொல்றவங்க கரங்களை வச்சு சத்தமா அலையிறது இதுதான் சத்தமா. ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய அர்த்தம் நாம் யுத்தம் செய்ய வேண்டும். நான் வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் ஒரு காரியம் யோசிக்கும், ஆண்டவரே நீ நீதி உள்ளவர் நீதி உள்ளவர் சொல்றீங்க, ஆனா நீ நீதி உள்ளவரே இல்லை அப்படின்னு சொல்லு. ஆண்டவர் சொல்றாரு, வேதத்துல எந்த இடத்துல வேணாலும் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லிடுவார். என்ன சொல்லுவார்? இந்த தேசத்தை உனக்கு ஒரு தேன் சொல்ல மாட்டார், ஒரு தேன் அப்படின்னு சொல்லுவார். என்ன பாஸ்ட் சொல்றாரு, இந்த தேசத்தை உனக்கு ஒப்பு கொடுத்தேன் நீ போய் யுத்தம் பண்ணு, இந்த தேசத்தை உனக்கு ஒப்பு கொடுத்தேன் நீ போய் யுத்தம் பண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை பரவாயில்ல அனுப்பிச்சறேன், நீ தான் ஜெயிப்ப, பாவத்தான் நீ ஜெயிக்குவ, இப்ப போய் காத்தாங்க சண்டை போடும். எனக்கு புரியுது. ஓட்டப்பந்தயம் இருக்கு, ஓட்டப்பந்தயத்துக்கு முன்னாடி உங்களை கூப்பிட்டு தம்பி இந்தா உனக்கா பக்தரி இப்ப போய் ஓடு. அதுதான் ஆண்டவர் செய்கிறார்.
யுத்தத்திலே உங்களை தனியாய் ஆண்டவர் நிறுத்தவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஜெயம் கொடுத்தேன், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் ஏற்கனவே உங்களுக்கு ஜெயம் கொடுத்து விட்டேன், நீ யுத்தம் மட்டும் பண்ணது. நான் நம்ம என்ன தெரியுமா, நம்ம அதை விட சோம்பேறி. நீ தான் கொடுத்துட்டீங்க, அப்புறம் நான் யுத்தம் பண்ணுவேன். உண்மை ஆண்டவர் ராஜ்யங்களை சுதந்திரிக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த யுத்தம் மாம்சத்துக்குரிய யுத்தம் அல்ல, அத்தியம் துப்பாக்கி எடுத்துட்டு போய் செய்கிற யுத்தம் அல்ல, முழங்காலிலே செய்கிற யுத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்காலிலே நின்றுதான் தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பொம்மலை ரசிக்கணும்னா நம்ம முழங்கால் முழங்கணும், நம்ம போராடணும். இந்தியா ரசிக்கப்படணும்னா நம்ம போராடணும், நம்ம ஜபத்திலே யுத்தம் செய்யணும். அநேக இடங்களிலே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஜபம் என்பது ஒரு போராட்டம். அதான் பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், நான் போராடுவது போல நீங்களும் ஜபத்திலே போராட வேண்டும் என்று வாங்கிக்கிறேன். ஜபம் என்பது ஒரு போராட்டம். அதனாலதான் அநேகரை சாத்தான் ஜெபிக்கவே விடுறதில்லை, அநேகர் ஜெபிக்கிறதும் இல்லை, வேதமும் ஆசிக்கிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங்னா மட்டும் அழகா முக்காடெல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு பைபிள்லாம் எடுத்துட்டு கலர் கலரா திடீர்னு பைபிள் கிடைக்குது, விதவிதமான கலர்ல நம்ம குறித்த கலர்ல ஒரு பைபிள் வாங்கிட்டு அது தைரியமாய் வந்து இருக்கிறோம். சந்தோஷமா கிடைத்த நேரம் வேதம் வாசிக்கணும், கிடைத்த நேரம் ஜெபம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் ராஜ்யங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிந்து ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலை ரகசியங்களை இப்படி புரிந்து கொண்டேன் என்று சொல்லுவர்கள் கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா. நாளைக்கு வந்தோடனே 10 நிமிஷம் டெஸ்ட், அப்புறம் தான் நாளைக்கு பாடம். ஆமென். ஆமா, நாளைக்கு வந்தோடனே கேள்வி கேட்போ பதில் சொல்லும், பதில் தெரியலன்னா மறுபடியும் இதே பாடணும். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவசித்தம் நிறைவேற என்னை ஒப்படைக்கிறேன். தேவசத்தம் என் உள்ளம் பலமாக போதிக்குதே. தேவசித்தம் நிறைவேற என்னை ஒப்படைக்கிறேன். தேவசத்தம் என் உள்ளம் பலமாக போதிக்குதே. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு கூட பேசுகிறேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் அதை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னேன். எங்களை உலக தோற்றத்திற்கு முன்னே தெரிந்து கொண்டீர் என்று சொன்னேன். உபத்திரவத்தின் குகையிலே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் என்று சொன்னேன். கிருபையினாலே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் என்று சொன்னேன். நீங்கள் திரட்சியாக இருக்கிறதுனால, நீங்கள் படித்தவர்கள் என்பதனால, நீங்கள் பணமுடையவர்கள் என்பதனால
உங்கள் மீது அன்பு வைத்து நான் தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் கொஞ்சமாய் இருக்கும் போது உன்னை தெரிந்து கொண்டேன். நீ பலவீனனாய் இருக்கும் போது உன்னை தெரிந்து கொண்டேன். நீ ஒன்றும் இல்லாதவனாய் இருக்கும் போது உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னேன். எதற்காக எங்களை தெரிந்து கொண்டேன் என்று எங்களுக்கு சொன்னேன். உண்மையான ரட்சிப்பு நித்திய மகிமையோடே நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய எங்களை தெரிந்து கொண்டேன். எங்களோடு கூட தனித்தனியால் ஆண்டவரே நீர் எங்களை மதிப்பதற்கு நாங்கள் எம்மாற்றம் ஆண்டவரே, ஆனாலும் எங்களை மதித்து தனித்தனியாக எங்களோடு உடன்படிக்கை பண்ணுவது எங்களை தெரிந்து கொண்டேன். உடன்படிக்கை செய்யும் அளவுக்கு ஆண்டவரே நான் பெரிய ஆளுங்களை, ஆனாலும் ரத்தத்தை சிரித்து என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணும்படி என்னை தெரிந்து கொண்டேன். பரதேசிகளாய் உலகத்திலே வாழ்ந்து எக்காலம் துணைக்கும். அப்பொழுது மறைத்தோர் உயிருள்ளவர்களால் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாகி அவரை பார்க்கும்படி கடந்து செல்வோம் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர். பரதேசிகளாய் இந்த உலகத்திலே வாழும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நாங்கள் நிர்விசாரமாய் ஜீவித்து பரதேசிகளாய் ஆண்டவரை நாங்கள் ஜீவித்து உண்மை பார்க்கும்படி சொந்த தேசத்திற்கு வர வேண்டும் என்று நீர் வாஞ்சிக்கிறீர்கள். நாங்கள் பரதேசிகளாய் அல்ல ஆண்டவரே, சுக தீதிகளாய் வாழ்ந்து வருகிறோம். ராஜ்யங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எங்களுக்கு அதை குறித்த சிந்தை இல்லை ஆண்டவரே. கீழேயே பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தையே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களை ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே, உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொண்டு நோக்கத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும். நீர் தெரிந்து கொண்டதின்படி, அந்த நோக்கத்தின்படி, எதற்காக தெரிந்து கொண்டிருந்து என்று நாங்கள் அறிந்து கொண்டதின்படி நாங்கள் ஜீவித்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்வோம். ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஆண்டவரே, தெரிந்து கொண்ட நோக்கம் என்னென்று அறிந்து கொண்டோம், அதன்படி நடத்தி எங்களுக்கு உதவி செய்து கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களால் பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே வாழ முடியாது. உங்கள் சொந்த பலத்திலே நீங்கள் ஓட முடியாது. நீங்கள் பரதேசியாய் வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் இதோ அது உங்களுக்கு முடியாது. ஆனால் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய என்று கேட்கும் போது தேவன் கொடுக்கிற கிருபையினாலே நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியும். நாம் பாவத்தை ஜெயிக்க முடியும். பரதேசிகளாய் வாழ முடியும். மெய்யான வெற்றிப்பை பெற்றுக் கொள்ள முடியும். அவரோடு கூட செய்த உடன்படிக்கையை நிறைந்திருக்க முடியும். ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நல்ல ஆண்டவரை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை சோதரிக்கிறோம். நல்லவருடைய ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி, ஏன் எங்களை தெரிந்து கொண்டீர், எதற்காக எங்களை தெரிந்து கொண்டீர், எப்படி எங்களை தெரிந்து கொண்டீர் நாங்கள் அறிந்து கொண்ட ஆண்டவரே. ஒருவேளை இந்த உணர்வு இன்றைக்கு வரை எங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே எங்களோடு பேசி இருக்கிறீர்கள். இது தெரிந்து கொண்ட நோக்கத்தின்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த நோக்கத்தோடு இந்த பிள்ளைகள் எதை தேடி இந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள் என்று நீர் அறிவியாண்டவரே. நீர் இந்த பிள்ளைகள் அவரவர்களுடைய நோக்கங்களை தேவைகளை நிறைவேற்ற வல்லவராய் இடத்திலே வந்திருக்கிறபடியினால் போகிறோம். ஒவ்வொருவரோடும் பேசுகிறபடியினால் நன்றி தெரிவிக்கிறோம். ஆசீர்வாதம் எங்களோடு கூட தங்கியிருக்கிறோம். கிருபைகளை சூழ்ந்து கொள்ள எல்லா துணிகளும் சேர்க்கிறோம்.
இயேசுவின் மூலத்தில் உங்களுக்கு நல்லபடியாகும். சொல்வோம். நாட்டுமாவை சோதரி காலத்தை சோதரி நாட்டுமாவை சோதரி அன்பும் பரிசுத்தாயும் பாதுகாப்பாங்க வருகை மாட்டு கொடுத்திருப்பதாக. Hallelujah. Hallelujah.